இந்த டிவிக்கேல வந்து பண்ணுறானுங்களே, இவங்களுக்கு தகுதி இருக்கா? சொந்த கட்சியில் இருக்கிறவன், கட்சி நிர்வாகி, மாவட்ட நிர்வாகி, அவன் வந்து நாமக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி 3 மணிக்கு கொண்டு போய் அந்த பொண்ணை இறக்கிட்டு அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டான். கையும் களவுமா பிடிச்சானுங்க. அன்றைக்கி எங்கே போயிருந்தான் அந்த நாய்ங்க? நான் கேட்குறேன். இதுக்கெல்லாம் கேட்குறது தகுதி வேற இருக்கணுமா சார்? ஆமாம் சார், தகுதி வேணும் சார். உங்களுக்கு அந்த தகுதி இல்லைல்ல. அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கணும்? கட்சியில் இருந்த அடிப்படை நிர்வாகி, அடிப்படை உறுப்பினர் வந்து அவனை நீக்கிருக்கணும்ல. என்ன சார், தலைவரே அப்படி இருக்காரு, நீங்கள் தொண்டருக்கு போயிடுறீங்க. நீங்கள் அதான் நான் சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன். இன்றைக்கி வந்து அது சார் நல்லா புரிஞ்சுங்க சார். ஒரு எந்த கட்சியும் நான் சொல்ல பாரபட்சம், அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தலைமை பண்பு போயிடுச்சு. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்குது. எது அது கூட இவங்களோட போயிடும். யாரோட போயிடும்? ஸ்டாலினோட, எடப்பாடியோட போயிடும். தலைமை பண்பு ஒட்டிகிட்டு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்குது. இவங்களுக்கு பின்னாடி அதுவும் சுத்தமாக போயிடும். காரணம் இதுதான். அடிப்படை ஒழுக்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போச்சு. கட்சி மனிதருக்கு, நான் சொல்கிறது சராசரி மனிதர்களுக்கு அடிப்படை ஒழுக்கன்றதுக்கான ஸ்கேல் என்னன்னே தெரியல. அவன் ஒரு ஸ்கேல் வச்சு சுற்றி கிடக்குறான். இதான் உண்மை. ஒவ்வொரு தனி மனிதனும் நான் சொல்கிறேன். இங்கே எல்லா மனிதரும் நல்லா புரிஞ்சுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பாரபட்சமாக பேசுகிறேன். 4 பேருக்கு மத்தியில் வாழக்கூடிய மனிதன் வேறு மாதிரி இருக்கான். அவனே 4 சவத்துக்குள்ளே வேறு மாதிரி இருக்கிறான். அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்?